சிற்றுண்டி வழங்கிட, என் கையெழுத்து பெற்றிட, என் கையினை குலுக்கிட, என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு தெம்பூட்டினேன். கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க. யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்ல, அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன், அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னார். சரி என்று அந்த போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து ஒரு 4-5 மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். தலைவர் மாதிரியே பண்ணேன். கொடியேற்றத்துக்கு காசு 2000, பொதுக்கூட்டத்துக்கு 5000, வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு 2000, இரவு பண்ணவா 1000, காலை டிஃபனா 500, வீட்டில் வந்து திண்ணையில் உட்காரணுமா 200, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா 100. இப்படி திரட்டணும். திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம். தலைவர் கலைஞர் அவர்களை, அண்ணாவிடத்துல 10 லட்சம் சொல்லி 11 லட்சம் கொடுத்தீங்க, இந்தாங்க நான் உன்னிடத்துல 10 லட்சம் சொல்லி இப்ப 11 லட்சம் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்தோம். நீ என்ன பண்ண நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் இளைஞரணியின் தலைவராக, செயலாளராக 2019ஆம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு, அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தார். உங்களுக்கு தெரியும். தெரு தெருவா போய் கொடியேற்றி 50 ரூபா 100 ரூபான்னு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார். இந்த 2019க்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டோம்னா ஒரு 1000 ரூபாய், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய், அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு 500 ரூபாய், இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த 4 வருடங்கள்ல சுமார் 4 கோடி ரூபாய் வசூல் செய்து